four fundamental forces in nature. Okay, so nature நம்மளுக்கு four fundamental forces இருந்துச்சு. Gravitational, weak nuclear, electromagnetic and strong nuclear force. Okay, so three types of forces. So gravitation ரெண்டு மாசஸ்க்கு நடுவுல இருந்தது and beta decayல வர்றது வந்து weak nuclear force. So Coulomb force நம்ம சார்ஜஸ்க்கு நடுவுல வர்றது and strong nuclear force நியூக்ளியஸுக்குள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியான்ஸ் ஹோல்ட் பண்ணக்கூடிய forces. Okay, that is a strong nuclear force. So okay va, so important points only I will revise. Is that okay? Yeah. சரி, இப்போ வந்து பாருங்க நியூட்டன்ஸ் லா ஆஃப் gravitation. So in 1687 என்ன பண்றாரு, Newton is able to say that the M1 and M2 ரெண்டு மாசஸ்க்கு நடுவுல forces between them will be there. It will follow Newton's third law. So for every force there will be an equal and opposite force மாதிரி M1 வந்து M2 pull பண்ணும், பதிலுக்கு என்ன பண்ணும் M2 M1 pull பண்ணும். Okay, so it is an equal and opposite forces and dash line தெரியுதா, it is a line joining M1 and M2. Okay, the dash line indicates what? Line joining M1 and M2. Okay, இப்போ இது வந்து ஸ்டாண்டர்டான நோட்டேஷன். F21 F12ன்றது ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன். 1 2 மேல கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். இது வந்து என்னது, F12ன்றது 2 1 மேல கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். ஸோ இது எல்லாமே என்னது ஸ்டாண்டர்ட் ஃபோர்ஸ் ரிலேஷன். இது மேக்னிட்யூட் ஆஃப் ஃபோர்ஸஸ் G M1 M2 by R square. கேபிட்டல் Gன்றது யூனிவர்சல் கான்ஸ்டன்ட். ஓகே, அது மாறவே மாறாது. ஸோ கேபிட்டல் G யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ தெர் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு தெர் ஆர் 3 மெத்தட்ஸ் தேர். F21 இருக்கு இல்லையா, டைரக்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறது ஒன்று. இங்க M1 and M2 is positive and R21 vector is drawn from where? R21 vector is drawn from source mass M1 to M2. இங்க source mass M1 ஏன் சொல்றோம், M1 தான் M2 புல் பண்ணுது, அதனால M1 தான் என்னது source mass. ஸோ அதனால இங்க F21 vector we are trying to find. அதுல வந்து என்ன இருக்கு, R21 vector. ஓகே, ஸோ R21 vector will come. இங்க ஒரு முன்னாடி ஒரு நெகட்டிவ் சைன் வரும் which indicates the direction of the force. ஓகே, ஸோ R21 வெக்டார்ன்றது என்னது, M1ல இருந்து M2 குறைஞ்சது. அதே மாதிரி R12ன்றது என்னது, வெக்டார் drawn from 1 to 2 2 to 1. இப்போ இது வந்து கவனிங்க, R21 வெக்டார் வந்து M1ல இருந்து M2 டிரா பண்றது சோர்ஸ் டு M2 மாஸ். அதே இப்போ வந்து R12 வெக்டார் இஸ் வாட், பொசிஷன் வெக்டார் drawn from M2 சோர்ஸ் மாஸ் டு another mass M1. ஓகே, ஸோ இது எல்லாமே ரிலேஷனு. ஓகே, ஸோ திஸ் இஸ் டைரக்ட் ஃபார்முலா. இப்போ இது என்னன்னா மெத்தட் 1. ஓகே, திஸ் இஸ் மெத்தட் 1. இப்போ மெத்தட் 2 என்ன இருக்கு நம்ம கிட்ட, வாட் இஸ் மெத்தட் 2? ஒரு ஃபோர்ஸ் வந்து மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கணும், I cap J cap K cap தெரிஞ்சிருந்தா இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம், கரெக்டா? அண்ட் மெத்தட் 3 வந்து என்னன்னா அந்த ஃபோர்ஸை வந்து நம்ம என்னது காம்பனண்டா பிரிச்சு எழுதுறது, I cap J cap and K cap காம்பனண்டா பிரிச்சு எழுதுறது. ஸோ இந்த நியூட்டன்ஸ் லா இருக்கு இல்லையா, லா ஆஃப் கிராவிடேஷன், இதை அப்ளை பண்றதுக்கு 3 வேல அப்ளை பண்ணலாம். ஒன்னு டைரக்டா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். இதுல இருக்க ஸ்மால் டீடைல்ஸ் நோட் பண்ணுங்க. M1 and M2 நமக்கு தெரிஞ்சிருக்கணும், பாசிட்டிவா போடணும். இங்க முன்னாடி ஒரு நெகட்டிவ் சைன் வரணும். F21 கேட்கறானா F12 கேட்கறானா அப்படின்றத கிளியரா பார்த்து போடணும். அண்ட் மெத்தட் 2 and 3 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வெறும் டைரக்டா எந்த ஒரு வெக்டாரையும் ஃபோர்ஸ் வெக்டாரை மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன் எழுதலாம். இது எப்பனா ஒன் டைமென்ஷனல் கேஸ்ல யூஸ் பண்ணலாம் நான் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ மெத்தட் 3ன்றது என்னது, I cap J cap and K cap. ஓகே, ரைட். ஸோ அப்படிதான் நமக்கு இருக்கு. இப்போ அடுத்து கவனிங்க. And force due to multiple point masses. Force due to multiple point masses. So M1 அதாவது M1 மேல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது நீங்க கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், இப்போ முன்னாடி 2 மாஸ் பார்த்தா, இப்போ இட் இஸ் மோர் தென் 2 மாசஸ். ஸோ M2 M3 இருக்கு. M1 மேல எவ்வளவு ஃபோர்ஸ் தருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஃபோர்ஸ் டியூ டு M1 ஃபோர்ஸ் டியூ டு M3. ஸோ இதோட தனித்தனியா அது மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் we need to find. இப்போ கிளியரா M2 M1 மேல தரது, M3 M1 மேல தரது. ஓகே, இப்போ பாருங்க, லாஸ்ட் இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்ளை பண்ணும்போது there is something called as பொசிஷன் வெக்டார்ல எழுதுறதுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் M1 and M2 ஓட பொசிஷன் வெக்டார் கொடுத்துட்டு நியூட்டன்ஸ் லாவை எழுதுங்க, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் M1 ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் M2 சொல்லுங்க, பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பொசிஷன் வெக்டார் எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது யூ நீட் டு அடாப்ட் திஸ் மெத்தட். ஆல்ரெடி நம்ம F12 வெக்டார் F21 வெக்டார் எழுதிருக்கோம்ல, நம்ம ப்ரீவியஸா ஃபர்ஸ்ட் மெத்தட்னு சொல்லி பண்ணிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அதே மெத்தட் தான். அந்த R12 வெக்டாரை நம்ம எப்படி எழுதலாம், R12 வெக்டாரை R1 மைனஸ் R2 அப்படின்னு எழுத முடியும். அதுக்கான கிளியரான டயக்ராமையும் கொடுத்துட்டேன். பொசிஷன் வெக்டார் இஸ் ஆல்வேஸ் drawn from the origin to the particular point M1 M2. Capital G is a universally true. ஓகே, இப்போ அது வந்து எதை பொறுத்துமே மாறாது. 2 பார்ட்டிகளுக்கு நடுவில் நீங்க ஃபோர்ஸ் சொன்னீங்கன்னா கேபிட்டல் Gன்றது ஒரே வேல்யூ தான். ஓகே, அண்ட் கேபிட்டல் G is always an attractive force in nature. It is independent of the medium between the two masses. இப்போ M1 and M2க்கு நடுவில் ஏர் மீடியம் வைக்கிறேன், M1 and M2 வாட்டர் மீடியம் வைக்கிறேன், that doesn't matter. The force will be always capital G M1 M2 by
r square. இப்ப கிளியரா? சோ இப்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப நீங்க ஒரு பார்ட்டிகலை நீங்க சர்க்குலர் பாத்துல கொண்டு போறீங்கன்னா டென்ஷன் will act towards the center. We know this, right? We are going to take a circle. ஒரு பார்ட்டிகலை சர்க்குலர் பாத்துல கொண்டு போறோம்னா டென்ஷன் will act towards the center. அதே மாதிரி ஒரு எர்த்தை சுத்தி மூன் வருது இல்லையா, அப்போ எந்த ஃபோர்ஸ் வந்து will provide the center? கரெக்டா இல்லையா? நம்ம எனி பார்ட்டிகல் இன் சர்க்குலர் பாத்துக்கு someone need to provide what? Centripetal force. இப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இங்க வந்து எர்த் வந்து எர்த்தை சுத்தி மூன் வரும்போது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் will provide the centripetal force அப்படின்றதான் பாயிண்ட். ஓகே, இங்க வந்து என்ன இருக்கு, ஒரு ஸ்டோன் இஸ் பீன் டைட் டுவர்ட்ஸ் சென்டர் பார்த்து என்ன இருக்கு, டென்ஷன் இஸ் தேர். கிராவிடேஷன் ஃபோர்சஸ் ஆர் கன்சர்வேட்டிவ் இன் நேச்சர் அப்படின்னு சொல்றோம். சோ இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த பாத். ஒரு சர்க்குலர் பாத்துல கிராவிடேஷன் ஃபோர்ஸோட ஒர்க் டன் என்னவா இருக்கும், 0. சோ எப்போ இந்த கண்டிஷன், இது வந்து ஒரு ஃபேக்சுவல் பாயிண்டா உங்களை எடுக்க சொல்லியிருந்தேன் நான். ஒரு ஒர்க் டன் இன் closed path by the gravitation force. இங்க ஒரு சர்க்கிள் போட்டுருக்கேன்னா which indicates இங்க ஒரு பார்ட்டி, இங்க நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஒரு மாசம், இந்த மாசம் இப்படி சுத்தி இப்படி திரும்ப அதே இடத்துக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸோட ஒர்க் டன் என்னவா இருக்கும், க்ளோஸ் பாத்ல 0வா இருக்கும்ன்றான். இந்த 0 எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இஸ் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். நம்ம என்ன படிச்சிருக்கோம் ப்ரீவியஸா தியரியில, இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி டேர்ம் இஸ் டிஃபைன் ஒன்லி ஃபார் வாட், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் இல்லையா. சோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் டன், டோட்டல் ஒர்க் டன் இன் க்ளோஸ் பாத் 0ன்றது எதை இண்டிகேட் பண்ணுது, there is no loss of energy in case of gravitational force. அதாவது எப்ப வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து கன்சர்வேட்டிவா இருக்கோ டோட்டல் எனர்ஜி கன்சர்வேஷன் அப்ளை பண்ணலாமா? யூ ரிமெம்பர் திஸ், இனிஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் எனர்ஜி we can apply. இந்த பாயிண்ட் கிளியரா? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும்போது மட்டும்தான் டோட்டல் இனிஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் எனர்ஜி நம்மளால அப்ளை பண்ண முடியும். அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜின்ற வார்த்தையும் அப்பதான் யூஸ் பண்ண முடியும். எப்போ, ஒன்லி இன் கேஸ் ஆஃப் கன்சர்வேட்டிவ் ஃபோர்சஸ். ஓகே, m1 m2 இஸ் தேர். ஓகே, m1 m2 இஸ் தேர். ரெண்டு மாசுக்கு நடுவில் என்ன இருக்கு, அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்கு. திஸ் இஸ் த ஃபோர்ஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ நம்ம படிச்சு இது வரைக்கும் நம்ம பார்த்த மாசஸ் இருக்குல்ல, இந்த m1 m2, இட் இஸ் அசியூம் டு பி a பாயிண்ட் மாசஸ். அதாவது ஒரு ஸ்பெரிக்கல் பாடியை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணலாம், ஒரு ஸ்பெரிக்கல் பாடியை ஐ கேன் கன்வெர்ட் இன்டு a பாயிண்ட் மாஸ் அண்ட் சால்வ் த ப்ராப்ளம். எவ்ரிவன் இஸ் கிளியர்? அதே மாதிரி இது வந்து ஒரு ஹாலோ ஸ்பியர். இந்த ஹாலோ ஸ்பியரை கூட நான் என்னவா மாத்தலாமா, இந்த என்டையர் மாஸை பாயிண்ட்ல இருக்கிற மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்ப பாருங்க, ஒன்னு வந்து ஸ்பியர் இருக்கு, இன்னொன்னு வந்து ஒரு பாயிண்ட் மாஸ் இருக்கு. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணலாம், இந்த என்டையர் ஸ்பியரை ஒரு பாயிண்ட் மாஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டு, இதை பண்ணிருக்கேன், என்டையர் ஸ்பியரை பாயிண்ட் மாஸா கன்வெர்ட் பண்ணிட்டு ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன பண்ணிருக்கேன், அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். கரெக்டா இந்த பாயிண்ட்? சோ இங்க என்ன பாயிண்ட்னா, ஒரு ஸ்பியரை வந்து பாயிண்ட் மாஸா கன்வெர்ட் பண்ணி நீங்க கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஹாலோ ஸ்பியரையும் கன்வெர்ட் பண்ணிட்டு we can find the gravitational force. பிரச்சனை வராது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, ரெண்டு ஸ்பியர் இருக்கா, ரெண்டு பெரிய ஸ்பியர்ஸ் இருக்கு. we can convert them into point masses and find the gravitation force, that is gm1 m2 by r square கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி to find force in case of a non-spherical body, okay, non-spherical body we use what, integration method. இப்ப ஸ்பியர்னா, ஸ்பியர் ஆலோ ஸ்பியரா இருந்தா பிரச்சனை இல்லை, அதை வந்து பாயிண்ட் மாஸா மாத்திக்கலாம் அப்படின்றது பார்த்தோம். ஆனா இது வந்து ஒரு பாயிண்ட் மாஸ். ஆனா இங்க என்ன இருக்கு, ஒரு ராட் இருக்கு. இந்த ராடு கேஸ வந்து நம்ம டைரக்டா அப்ளை பண்ண முடியாது. ஒன்னு பாயிண்ட் மாஸ், இன்னொன்னு ராட் இருக்க கேஸ்ல இந்த ராடை வந்து பாயிண்ட் மாஸா மாத்தி கண்டுபிடிக்க கூடாது. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும், இன்டெகிரேஷன் மெத்தட் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து அதுக்கான ஸ்மால் மெத்தடை நான் இங்க ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மால் மாஸ் எடுத்துக்கிறோம் dm, அதுக்கான ஃபோர்ஸ் நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் இன்டெகிரேஷன் பண்றோம். ஓகே, இஸ் இட் கிளியர்? இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஃபோர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பொசிஷன் வெக்டர் ஆஃப் m1 and m2. அதே இதை திரும்ப இங்க ரீகால் பண்ணிருக்கோம். நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சோம். இவ்வளவு நேரம் நம்ம படிச்சது என்னது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதாவது m1 and m2 க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ஃபார்முலா என்னது, gm1 m2 by r square. ஓகே, இப்ப there is something called as, இப்ப ரெண்டு மாஸ் m1 and m2 எடுத்துக்கிட்டோம்ல, அந்த ரெண்டு மாஸ்ல ஏதாவது ஒரு மாஸ் வந்து அர்த்தா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்றது எப்பயும் போல கூப்பிடலாம். அது கூட இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம், ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி. ஓகே, ஏன்னா இப்ப ரெண்டு மாஸ் இருக்கு, m1 and m2 ரெண்டு ரேண்டம் மாஸ் இருந்துச்சுன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கூப்பிடலாம். ஆனா அதுல ஒரு மாஸ் வந்து நம்மளோட அர்த்தா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எப்பயும் போல யூஸ் பண்ணலாம். பட் they will use an extra word called gravity. கிராவிட்டின்ற வேர்டு எப்பலாம் வருதோ that means what, it indicates ரெண்டு மாஸ்ல ஒரு மாஸ் என்னது, அர்த்தம் அர்த்தம். இந்த பாருங்க, இதுதான் நம்மளோட அர்த்தம் இல்லையா. நம்ம எல்லாருமே இங்க சர்ஃபேஸ்ல தான் லிவ் பண்றோம். சோ கிராவிடேஷன் ஃபோர்ஸ், இப்ப அர்த்தம் வந்து சுத்தி இருக்க எல்லா மாசையும் எந்த டைரக்ஷனை பார்த்து அட்ராக்ட் பண்ணுது, டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த எர்த். இதுதான் சென்டர் ஆஃப் த எர்த். சோ இந்த மாசியம், இப்ப நம்ம மேல இருக்கிறோம், or any particle will be attracted towards the center. தெரியுதா, நான் இங்க இருந்தா கூட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் will act towards the center. ஓகே, சோ இந்த இடத்துக்கு பேர் தான் ஈக்குவேட்டர். மேல இருக்கிறது போல், கீழே இருக்கிறது போல். ஓகேவா?
இப்போ வந்து எர்த் வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல காமிச்சிருக்கும். ஆக்சுவலா எர்த்தோட ஷேப் என்னது? ஸ்பெரிக்கலா இல்லாம இட் இஸ் கோயிங் டு பி எலிப்சாய்டல். கிளியரா? இட்ஸ் கோயிங் டு பி ஸ்பெரிக்கலா, பெர்ஃபெக்ட் ஸ்பியரா இல்லாம இட்ஸ் கோயிங் டு பி எலிப்சாய்டல். ஓகே, ஸோ அது ஒரு பாயிண்ட். அண்ட் ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டின்றது என்னது? சர்ஃபேஸ் ஆஃப் அவர் எர்த்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா என்ன வேல்யூ சொல்லுவோம்? 9.8 மீட்டர்ஸ் per செகண்ட் ஸ்கொயர். நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட்டை கிளியரா புரிஞ்சுக்கோங்க, தென் வி கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். இப்ப இதுதான் நம்மளோட அர்த்து. அதாவது எர்த்தை சுத்தி நான் தான் நிக்கிறேன்னு வைங்க, இந்த இடத்துல நான் நிக்கிறேன். இப்போ எர்த்ன்றது ஒரு மாஸ், கரெக்டா இல்லையா? திஸ் பாயிண்ட் இஸ் கிளியர். எர்த்ன்றது ஒரு மாஸ், இந்த பர்சன்றது ஒரு மாஸ். இந்த பர்சனை இந்த எர்த் வந்து அட்ராக்ட் பண்ணுது, தெரியுதா? வித் ஃபோர்ஸ் எஃப். ஸோ ஃபோர்ஸ் எஃப் நம்ம கண்டுபிடிச்சோம்னா உடனே என்ன எதால ஈக்குவேட் பண்ணலாம்? அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா, ஒரு ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் பாடி எம்ஏவோட ஈக்குவேட் பண்ணா எனக்கு ஆக்சலரேஷன் கிடைக்கும்ல. அந்த ஆக்சலரேஷனை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஜி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். இப்போ கிளியரா? ஸோ இப்போ நம்மளோட எர்த் வந்து என்னது? பெர்ஃபெக்ட் ஸ்பியர் கிடையாது, ரேதர் இட் இஸ் எலிப்சாய்டல். ஓகே, இங்க இந்த சைட்ல வந்து ரேடியஸ் அதிகமா இருக்கும் ஈக்குவேட்டர் சைட்ல, அண்ட் போல் சைட்ல ரேடியஸ் இஸ் கோயிங் டு பி லோயர். அதுக்கப்புறம் ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் த எர்த் சர்ஃபேஸ். ஸோ எர்த் சர்ஃபேஸ்ல கண்டுபிடிக்கும் ஜஸ்ட் நோ நான் இப்பதான் சொன்னேன். ஸோ இது வந்து ஒரு மாஸ் எம் சர்ஃபேஸ்ல இருக்கு, இது நம்மளோட எர்த். ஓகே, ஸோ இந்த எர்த் வந்து இந்த மாஸ் எம் அட்ராக்ட் பண்ணுது. எவ்வளவு ஃபோர்ஸோட? கேபிட்டல் ஜி எம்இஎம் பை ஆர்இ ஸ்கொயர். ஓகே, ஆர்இ ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அண்ட் திஸ் வில் பி ஈக்குவல் டு வாட்? எம் இன்டூ ஏ. ஸோ நான் தான் ஜஸ்ட் நோ சொன்னேன் இல்லையா, ஃபோர்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எம்ஏஆல ஈக்குவேட் பண்ணீங்கன்னா ஆக்சலரேஷன் வந்துடும். ஜி எம்இ பை ஆர்இ ஸ்கொயர், யூ வில் கெட் வாட்? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இது ஆக்சலரேஷன் ஆஃப் மாஸ் எம்னு சொல்லலாம், ஆக்சலரேஷன் ஆன் மாஸ் எம், ஆர் யூ கேன் சே ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இதுல அந்த கேபிட்டல் ஜி, மாஸ் ஆஃப் எர்த், அப்புறம் ரேடியஸ் ஆஃப் எர்த் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 9.8 மீட்டர்ஸ் per செகண்ட் ஸ்கொயர்ன்றது நமக்கு கிடைக்குது. இப்போ அதுக்கப்புறம் இந்த வேல்யூ ஆஃப் ஜி வந்து நம்ம இப்போ சர்ஃபேஸ்ல கண்டுபிடிச்சோம் 9.8. ஆனா இது வந்து கான்ஸ்டன்டா இருக்க போறது இல்ல அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் கோயிங் டு டிபெண்ட் ஆன் மெனி ஃபேக்டர்ஸ். ஒன்னு ஹைட்டை பேஸ் பண்ணி வேரி ஆக போகுது, சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்ல இருந்து ஹைட் போனா எப்படி மாறும், டெப்த் போனா எப்படி மாறும், ஷேப் ஆஃப் த எர்த்தை பொறுத்து எப்படி மாறுது, அப்புறம் ஆக்சியல் ரொட்டேஷன் ஆஃப் எர்த்தை பொறுத்து எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு there are some 4 factors which is depending on it. ஓகே, ஸோ ஹைட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம ஃபார்முலாஸ்ல ரொம்ப தெளிவா இருக்கணும். இந்த டயக்ராமையும் கிளியரா நோட் பண்ணிக்கணும். அண்ட் திஸ் இஸ் a final formula which you need to know. ஓகே, எது அப்ராக்சிமேட் ஃபார்முலா, எது எக்ஸாக்ட் ஃபார்முலான்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸாக்ட் ஃபார்முலா. அப்ராக்சிமேட் ஃபார்முலா வந்து இது. கிராஃப் வந்து டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இருக்கிறனால இப்போ ஆர்ன்றது ஆல்சோ யூ ஷுட் பி வெரி கிளியர். ஆர்ன்றது எங்க இருந்து மெஷர் பண்றோம்? சென்டர் ஆஃப் த எர்த்ல இருந்து அந்த மாஸ் எம்க்குள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னது? சென்டர் ஆஃப் த எர்த்ல இருந்து மாஸ் எம்க்குள்ள டிஸ்டன்ஸ் தான் ஸ்மாலர், தட் இஸ் கேபிட்டல் ஆர் பிளஸ் ஹெச். அதே வந்து நான் டெப்த்துக்கு போனேன்னு வைங்க, இதான் எக்ஸாக்ட் ஃபார்முலா. ஜி இன்டூ 1 மைனஸ் டி பை ஆர். அந்த ஆர் பை ஆர் மைனஸ் டி நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஸ்மால் ஆர்னு சொல்லலாம். இப்போ புரியுதா இல்லையா? the distance of the depth from the earth surface. இதுவும் சென்டர்ல இருந்தா மெஷர் பண்ணணும். சென்டர்ல இருந்து அந்த மாஸ் எம் உள்ள டெப்த்துக்கு. இப்போ டெப்த்ன்றது சர்ஃபேஸ்ல இருந்து ஸ்மால் டிப்பா, நல்லா கவனிங்க. இந்த ஸ்மால் டின்றது சர்ஃபேஸ்ல இருந்து உள்ள ஸ்மால் டி. ஆனா ஆர்ன்றது என்னது? சென்டர்ல இருந்து அந்த பாயிண்ட்டுக்கு சொல்றது, சென்டர்ல இருந்து அந்த இடத்துக்கு சொல்றது தான் என்னது? ஸ்மால் ஆர். ஓகே, so capital R minus D divided by capital R, small r by capital D. Distance of depth from earth surface. But due to shape of earth, அதை பொறுத்து எப்படி மாறுதுன்னு பாருங்க. நம்மளோட earth வந்து ஸ்பெரிக்கல் கிடையாது. ஈக்குவேட்டர் பக்கம் நிறைய ரேடியஸ் இருக்கும், போல் பக்கம் கம்மி ரேடியஸ் இருக்கும். கரெக்டா? G is equal to gm by r square தான ஃபார்முலா. G is equal to gm by r square தான் நம்மளுக்கு ஃபார்முலா. r square வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குல்ல G க்கு. அதனால வந்து ரேடியஸ் எங்க அதிகமா இருக்கு? ஈக்குவேட்டர்ல அதிகமா இருக்கு. ஸோ அங்க ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி கம்மியா இருக்கும். கரெக்டா? R greater than RT. So gravity along earth will be lesser than the gp. So அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ரொட்டேஷன் ஆஃப் எர்த்தை பொறுத்து ஆக்சியல் ரொட்டேஷன். நம்ம எர்த் வந்து ஒரு ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாவோட ரொட்டேட் ஆகுது, ரைட்டா? அதோட டைம் பீரியட் என்னது? நம்ம எர்த்தோடது 24 hours is the time period and omega is 2 pi by capital T. So இப்போ என்னன்னா இந்த டைரக்ட் ஃபார்முலாவே நீங்க நோட் பண்ணிக்கலாம். This is the acceleration due to gravity with a rotation, that is g dash is equal to g minus r omega square cos square phi. இங்க ஃபைன்றது என்ன அப்படின்னா நம்மளோட ஃபைன்றது லாட்டிடியூட். ஓகே, ஃபைன்றது என்னது? நம்மளுக்கு லாட்டிடியூட். எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு ஆங்கிள் நம்ம எடுக்கிறோமோ அதுதான் என்னது? லாட்டிடியூட். ரைட். இப்போ அதே மாதிரி ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி 4 ஃபேக்டர்ஸ் பொறுத்து மாறுதுன்னு பார்த்தோம். கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படின்னா டெல் ஜி வந்து சேஞ்ச் இன் ஜி, அதாவது கிராவிட்டி எப்படி மாறுது அப்படின்னும் போது டெல் ஜி வி நீட் டு ஃபைண்ட், தட் இஸ் ஜி டேஷ் மைனஸ் ஜி. அதுக்கப்புறம் ஃபிராக்ஷனல் சேஞ்ச் வந்து டெல் ஜி பை ஜி, தட் இஸ் இது டினாமினேட்டர்ல இருக்கிறது இனிஷியல் ஜி அண்ட் டெல் ஜின்றது சேஞ்ச் இன் ஜி வேல்யூ. அதுக்கப்புறம் இன்டூ 100 பண்ணீங்கன்னா ஃபிராக்ஷனல் சேஞ்ச் கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் அது. சரிப்பா கவனிங்க. இப்போ அடுத்து வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ். ஸோ கிராவிடேஷன் ஃபோர்ஸ்ன்றது நமக்கு தெரியும், ஒரு மாஸ் இன்னொரு மாசம் அட்ராக்ட் பண்ணுதுன்னு. பட் எப்படி ஒரு மாஸ் வந்து இன்னொரு மாசம் அட்ராக்ட் பண்ணுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய கொஸ்டின். சரி, இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் டச் பண்ணாதான் கான்டாக்ட் மூலியமா தான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண முடியும்.
கரெக்டா இல்லையா? இந்த பெண்ணை நான் ஒரு பெண்ணை நான் ஹோல்டு பண்றேன் அப்படின்னா அந்த பெண்ணு என் கையில பிசிக்கல் கான்டாக்ட் இருக்கனால தான் ஃபோர்ஸ் தர முடியும். ஆனா நல்லா கவனிங்க, இந்த இடத்துல வந்து பட் ரெண்டு பேருக்கும் பிசிக்கல் கான்டாக்டே இல்ல. அப்ப எங்க இருந்து ஃபோர்ஸ் டெவலப் ஆகுது அப்படின்னும் போது தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மாஸ் எம் சுத்தி என்ன இருக்குமா, சம்திங் கால்ட் அஸ் கிராவிடேஷனல் ஃபீல்டு, கேபிட்டல் இ வெக்டரால டினோட் பண்ணுவான். கிராவிடேஷனல் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்குமா. ஓகே, கிராவிடேஷனல் ஃபீல்ட். அந்த கிராவிடேஷனல் ஃபீல்ட்ல ஒரு மாஸ் எம் நாட் வைக்கும் போது இட் இஸ் கோயிங் டு பி அட்ராக்டிவ். எப்பவுமே கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவ் தான், ரிப்பல்சிவே கிடையாது. ஓகே, சோ நல்லா கவனிங்க. இப்போ இதுதான் கேபிட்டல் எம் மாஸ். ஓகே, இந்த கேபிட்டல் எம் மாஸ் வந்து என்ன பண்ண போகுது, கேபிட்டல் எம் மாஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு கிரியேட் அ ஃபீல்ட் டுவர்ட்ஸ் இட். இப்போ இந்த கிராவிடேஷன் ஃபீல்ட் டுவர்ட்ஸ் பார்த்துருக்கு தெரியுதா? கிராவிடேஷன் ஃபீல்ட் எப்பவுமே டுவர்ட்ஸ் பார்த்தா மாஸ் எம் பார்த்தா இருக்கும். இந்த கிராவிடேஷன் ஃபீல்ட் ஆஃப் மாஸ் எம்ல நம்ம என்ன பண்றோம், ஒரு எம் நாட் மாஸ் வைக்கிறோமா, யூர் ஏபிள் டு see that. அப்ப வந்து எவ்வளவு ஃபோர்ஸ் டெவலப் ஆகும், எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எம் நாட் இன்டூ இ வெக்டர். அதுக்கான ப்ராப்பர் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் நான். ஸோ ஒரு எம் நாட்ன்ற ஒரு மாசை இ வெக்டர்ன்ற ஃபீல்ட்ல வச்சேன், கிராவிடேஷன் ஃபீல்ட்ல வச்சோம்னா எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. எஃப் வெக்டர் இஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இ வெக்டர் இஸ் வெக்டர் குவான்டிட்டி அண்ட் இட் இஸ் இன்விசிபிள் ஃபீல்ட். நம்ம கண்ணுக்கு வந்து கிராவிடேஷன் ஃபீல்ட் வந்து தெரியாது. ஓகே, அப்பதான் நம்ம என்ன பண்றோம்னா இது மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்றோம். யூ ஆர் ஏபிள் டு see this. இந்த மாஸ் எம் சுத்தி லைன்ஸ் ட்ரா பண்றோம். இந்த லைன்ஸ் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இட் இண்டிகேட்ஸ் வாட், கிராவிடேஷன் ஃபீல்ட். அந்த கிராவிடேஷன் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து டுவர்ட்ஸ் த மாஸ் எம் பார்த்து இருக்கு. ஓகே ரைட். ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் இ வெக்டர் வந்து என்னது, எஃப் வெக்டர் பை எம் நாட். ஸோ நியூட்டன் கேஜி இன்வர்ஸ். ஓகே, எம்எஸ் மைனஸ் 2 நியூட்டன் கேஜி இன்வர்ஸ் எம்எஸ் மைனஸ் 2 விச் இஸ் சேம் ஆஸ் ஆக்சலரேஷன். ஓகே, ஆக்சலரேஷனோட யூனிட் தான் கிராவிடேஷன் ஃபீல்டுக்கும். ஸோ இப்போ வந்து கிராவிடேஷன் ஃபீல்ட் டியூ டு அ பாயிண்ட் மாஸ், கிராவிடேஷன் ஃபீல்ட் டியூ பாயிண்ட் மாஸ்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம எதை கண்டுபிடிக்கணும். நான் இங்க சில ப்ரொசீஜர் ரைட் சைட்ல எழுதிருந்தேன், ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் மாதிரி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், மாஸ் எம் சுத்தி ஃபீல்ட் இருக்கு. கரெக்டா இல்லையா? மாஸ் எம் சுத்தி ஃபீல்ட் இருக்கு. நம்ம இந்த இடத்துல தான் ஃபீல்டு கண்டுபிடிக்க போறோம். ஸோ வாட் இஸ் ஃபீல்ட் டியூ டு மாஸ் எம் இ வெக்டர். முதல்ல அதாவது மாஸ் எம் சுத்தி எல்லா டைரக்ஷன்லயும் ஃபீல்ட் இருக்கு. நான் ஒரு எம் நாட் மாஸ் வந்து வைக்கிறேன் ஈன்ற ஃபீல்டு. இந்த ஈன்ற ஃபீல்ட் இஸ் டியூ டு கேபிட்டல் எம். கவனிங்க, மாஸ் எம் நாட் ஃபீல்ட்ல வச்சோன்னா we will experience the force. ஃபோர்ஸ் கிடைச்சிரும். ஃபோர்ஸ் கிடைச்சிருமா, அதுக்கப்புறம் எம் நாட் இன்டூ இ வெக்டர். நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா டெஃபினேஷன் சொன்னேன் இல்லையா, எம் நாட்ன்ற மாச ஈன்ற ஃபீல்ட்ல வச்சோன்னா எஃப் இஸ் ஃபோர்ஸ் தட் வில் பி எக்ஸ்பீரியன்ஸ். அதுல இருந்து நமக்கு கிராவிடேஷன் ஃபீல்ட் கிடைச்சிடும். தட்ஸ் ஹவ் we will get this formula. ஓகே ரைட்டா? இது வந்து நான் இப்ப சொன்னது வந்து டெரிவேஷன். ஆனா உங்களோட எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இந்த ஃபார்முலா யூ ஷுட் பி தரோலி மெமரைசிங் வித் த டயக்ராம். டயக்ராமோட தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதுல ஆர் வெக்டர் வருது, ஆர் கேப் வருது, ஆர்னா என்னன்னு தெரியணும். எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது இங்க யாரோட எலக்ட்ரிக், கிராவிடேஷன் ஃபீல்ட். இங்க இருக்கக்கூடிய கிராவிடேஷன் ஃபீல்ட் இஸ் டியூ டு த ஸ்மால் எம், தட் இஸ் த சோர்ஸ் மாஸ். இது கிரியேட் பண்ணக்கூடிய ஃபீல்டு. ஸோ புரியுதா? ஸோ அதனால வி ஷுட் பி அவர் ஆஃப் இட். ஸோ இதோட மேக்னிடியூட் ஃபார்முலா வந்து இது. அண்ட் ஸ்கேலார் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஐ கேப் ஜே கேப் எதுவும் எழுதாம எழுதுறது. ஓகே, மைனஸ் ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர். அதுக்கப்புறம் அதோட மேக்னிடியூட ரிலேஷன் ட்ரா பண்றேன். அதாவது மேக்னிடியூட் இது மாதிரி ரெண்டு கிராஃப் போடுவாங்க. இது வந்து மேக்னிடியூட் ஆஃப் கிராவிடேஷன் ஃபீல்ட். மேக்னிடியூட்னா கம்ப்ளீட்லி பாசிட்டிவ் குவான்டிட்டி, தி கிராஃப் டிக்ரீசஸ் லைக் திஸ். அதே வந்து நீங்க ஸ்கேலார் ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நெகட்டிவ் ஓட இருக்கு. அப்ப என்ன வரும், கிராஃப் வில் பி இன்வெர்டட். இது மேக்னிடியூட் கிராஃப் அண்ட் திஸ் இஸ் ஸ்கேலார் ஃபார்மோட கிராஃப். ஓகே, சோ அதுக்கப்புறம் பாருங்க கிராவிடேஷன் ஃபீல்ட் டியூ டு எம் பாயிண்ட் மாசஸ். நமக்கு இது வரைக்கும் இப்போ வந்து ஒரு மாஸ் சுத்தி இருக்க ஃபீல்டு பார்த்தோம். இந்த மாஸ் எம் சுத்தி ஒரு பாயிண்ட் பீல ஃபீல்ட் என்னன்னு பார்த்தோம். கரெக்டா? ஆனா இப்போ வந்து என்கிட்ட என் மாசஸ் இருக்கு, M1 M2 அண்ட் M3. இந்த 3 மாசஸால இந்த பாயிண்ட் பீல என்ன ஃபீல்டுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். M1 M2 M3 ஆல இந்த பாயிண்ட் பீல என்ன ஃபீல்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ M1 ஆல பாயிண்ட் பீல R1 வெக்டர்ன்றது எங்க இருந்து எங்க டிரா பண்ணிருங்க, M1 ல இருந்து பாயிண்ட் பி, M2 ல இருந்து பாயிண்ட் பி, இது M3 ல இருந்து பாயிண்ட் பி. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் பீல ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், ஆல்ரெடி இண்டிவிஜுவல் ஃபீல்டு தெரியும். M1 M2 என்னோட இண்டிவிஜுவல் ஃபீல்டு தெரியும். அதெல்லாம் டைரக்டா இந்த பாயிண்ட் பீல ஆட் பண்ணாலே போதும். You will get the field value, net field. That is superposition principle will be valid here. Addition of individual fields, இல்லையா? Right. So இப்ப நல்லா கவனிங்க. Field due to uniform spherical shell. இதுக்கு எல்லாத்துக்கும் டைரக்ட் ஃபார்முலாவே நான் இங்க கொடுத்துருக்கேன், நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ ஷெல்ன்றது என்னது, யூனிஃபார்ம் ஸ்பெரிக்கல் ஷெல்ன்றது தின் ஹாலோ ஸ்பியர் தான், உள்ள ஃபுல்லா வேக்யூம், வெளியில மட்டும் ஒரு ஷெல் மாதிரி இருக்கு. சோ எப்பவுமே கிராவிடேஷன் ஃபீல்ட் வந்து டுவர்ட்ஸ் பார்த்தா இருக்கும். இங்க போட்டிருக்கேன் ஆரோ, இங்க பாருங்க, எப்பவுமே அவுட்வர்ட் பார்த்து இருக்காது, டுவர்ட்ஸ் பார்த்தா இருக்கும். டுவர்ட்ஸ் சென்டர் பார்த்தா ஃபீல்ட் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா ஃபார் ஃபீல்ட் அவுட் சைடு, தட் இஸ் ஆர் கிரேட்டர் தென் கேபிட்டல் ஆருக்கு. இதான் ஃபார்முலா. ஆன் இன்சைட் த சர்ஃபேஸ், தட் இஸ் ஆர் லெஸ் தென் கேபிட்டல் ஆருக்கு இது. அதே சர்ஃபேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் ஜிஎம் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் இன்டூ ஆர் கேப். கிளியரா? ஸோ திஸ் இஸ் த கேஸ். இப்போ வந்து யூ டேக் அ ரிங் மாதிரி எடுத்துக்கலாம். யூ டேக் அ ரிங். இந்த பாயிண்ட் கீழே ஃபீல்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு டெரிவேஷன்ஸ் இருக்கு. ஓகே, பட் ஆனா டெரிவேஷன் உங்க போர்டு எக்ஸாம்ல கேட்கறானா, ஸ்கூல்ல கேட்கறானான்னு பாருங்க.
இல்லைன்னா டெரிவேஷன்ஸ் வேண்டாம், பட் ஃபைனல் ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. ரிங் டிஸ்கோட ஃபார்முலாவை கிளியரா எழுதியிருக்கேன். இப்போ இது எல்லாமே எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலாஸை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கணும். பொட்டன்ஷியலுக்கு நம்ம அடுத்து கொஞ்ச நேரத்தில் மூவ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃபீல்டோடது. ஓகே, இந்த ரிங் அலாங் த ஆக்சிஸ் ஃபீல்டு, டிஸ்க் அலாங் த ஆக்சிஸ். மெமரைஸ் பண்ணிக்கோங்க, ஒரு ஃபார்முலா தானே, முடிஞ்சா. இல்லைன்னா அட்லீஸ்ட் ரிங்கையாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்க் கூட வேண்டாம். ஐம் நாட் கோயிங் டு சே யூ டு ரிவைஸ் த மெமரைஸ் த டிஸ்க். ரிங் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பொட்டன்ஷியல்ன்ற வேர்டு இப்பதான் படிக்க போறோம், அடுத்து ரிவைஸ் பண்ண போறோம். பட் ஃபீல்டுன்றதை வச்சு எடுத்துக்கோங்க. ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் உள்ள இது. அதே மாதிரி தின் ஸ்பெரிக்கல் ஷெல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தாலும் அதோட ஃபீல்டு நான் சொன்னேன் இல்லையா, அது. அதே மாதிரி சாலிட் ஸ்பியரோட ஃபார்முலா, இதுக்கும் டயக்ராம் நான் கிளியரா கொடுத்துருக்கேன். வித் டயக்ராம் தான் எப்பவுமே மெமரைஸ் பண்ணணும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான கரஸ்பாண்டிங் பொட்டன்ஷியலையும் மெமரைஸ் பண்ணலாமா அப்படின்னா பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஓகே, திஸ் இஸ் நாட் டஃப். ஓகே, நீங்க இங்க மெமரைஸ் பண்றீங்களா, இதே நீங்க மெமரைஸ் பண்றது 12th ஸ்டாண்டர்ட்ல அப்படியே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க 12th ஸ்டாண்டர்ட்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிப்பீங்க. இங்க கேபிட்டல் ஜி எம் இருக்கிறதுக்கு பதிலாக அங்க என்ன போடுவீங்க, எம் இருக்கிறதுல கியூ போடுவீங்க. அண்ட் கேபிட்டல் ஜி இருக்கிறதுல கேபிட்டல் கேன்னு போடுவீங்க. கேபிட்டல் கே இஸ் நத்திங் பட் 1/4πε0. கரெக்டா, 12th ஸ்டாண்டர்ட். ஸோ அதனால நம்ம இங்க நீங்க படிக்கிறது அது அப்படியே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பொட்டன்ஷியல் அண்ட் ஃபீல்டை இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராஃபும் அதே தான், தேர் இஸ் நோ சேஞ்சஸ். கிராஃபோட சேர்த்து மெமரைஸ் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், நீங்களா கிராஃப் பிளாட் பண்ணுங்க. கிராஃப் பிளாட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன்ல, ஹாரிசான்டலா வருமா, கர்வ் இப்படி வருமா, பெண்ட் ஆகுமா அப்படின்றதெல்லாம் நீங்க கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணி மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கிராஃப் இருக்கு பாருங்க, -gm/2 r⁻3 rx 3x r² - r² இருக்குல்ல. இந்த கிராஃப்லாம் உங்களுக்கு பிளாட் பண்ண தெரியாது, ஐடியா நானும் உங்களுக்கு டீச் பண்ணல. ஸோ அதனால இந்த மாதிரி கிராஃப்ஸ் வந்து டைரக்டா மெமரைஸ் பண்ணி, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும் கிராஃப். ஓகே, கேபிட்டல் r² - ஸ்மால் r² கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும். ரைட், குட். அடுத்து கவரிங்க கிராவிடேஷனல் ஃபீல்ட் அண்ட் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். ஓகே, கிராவிடேஷனல் ஃபீல்ட் அண்ட் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். ஸோ இப்போ நல்லா கவனிங்க, இங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேர்மை டிஃபைன் பண்ண போறோம். ஒரு மாஸ் எம் சுத்தி நம்ம என்ன இருக்குன்னு சொல்றோம், ஃபீல்டு இருக்குன்னு சொல்றோம், டுவர்ட்ஸ் பார்த்து இல்லையா. இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஃபீல்டு சொல்றோம் அப்படின்னா, எலக்ட்ரிக் கிராவிடேஷன் ஃபீல்டு சொல்றோம் அப்படின்னா, அந்த இடத்துக்கு என்ன இருக்குமா, ஒரு கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் இஸ் பீன் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்றோம். ஒரு இடத்துல ஃபீல்டு இருக்கு. இப்போ ஃபீல்டு வந்து ஒரு குறிப்பிட்ட வேல்யூ 2 இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துக்குன்னு ஒரு பொட்டன்ஷியல் வின்னு ஒன்னு டிஃபைன் பண்றோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கெல்லாம் இருக்கோ, சாரி கிராவிடேஷன் ஃபீல்டு எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் இருக்கு. அண்ட் திஸ் இஸ் த ரிலேஷன். பொட்டன்ஷியலுக்கும் ஃபீல்டுக்கும் உள்ள ரிலேஷன் வந்து இதுதான். ஓகே, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ரிலேஷன், செகண்ட் ரிலேஷன், அண்ட் திஸ் இஸ் ஸ்கேலார் ஃபார்ம். வெக்டார் சயின்ஸ் இல்லாம ஸ்கேலார் ஃபார்ம். ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் இது வந்து இன்டகிரேஷன் ரிலேஷன். ஓகே, இந்த ரிலேஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். VB - VA இன்டகிரேஷன் வச்சும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 3 இது நான் சொல்லியிருக்கேன், A, B அண்ட் ஸ்கேலார் ஃபார்ம் அண்ட் ஆல்சோ த இன்டகிரேஷன் எக்ஸ்பிரஷன். ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் எழுதியிருக்கேன் இது, நீங்க வித்தவுட் ப்ரூஃப் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பொட்டன்ஷியலோட ரிலேஷனும் யூ கேன் கெட் ஃப்ரம் ஹியர். ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரிலேஷனோட யூஸ் என்னன்னா, V உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா E டைரக்டா கண்டுபிடிக்கலாம். கரெக்டா, அதாவது பொட்டன்ஷியல் தெரிஞ்சு ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் டிஃபரன்சியேஷன் பண்ணாலே கண்டுபிடிச்சலாம். அதுதான் இங்க எழுதியிருக்கேன். ஓகே, ஆனா இங்க வந்து ஃபீல்டு கொடுத்து நல்லா கவனிங்க, ஃபீல்டு கொடுத்து V கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இன்டகிரேஷன் யூஸ் பண்ணணும். இந்த பாயிண்ட் கிளியரா? ஓகே, சோ தி கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் டியூ டு a point mass வந்து டைரக்ட் ஃபார்முலா -gm by டைரக்ட் ரிசல்ட்னு எழுதியிருக்கேன், -gm by r. ஓகே, அதே ஃபீல்டுனா நீங்க என்ன பண்ணுவீங்க, பொட்டன்ஷியல் கொடுத்தா ஃபீல்டு எப்படி கண்டுபிடிப்பீங்க, டிஃபரன்சியேஷன் பண்ணி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம்ல, நம்ம ப்ரீவியஸா படிச்சது தானே, பாயிண்ட் மாஸோட ஃபீல்டு தானே இது. ஸோ பொட்டன்ஷியல் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபீல்டையும் இந்த ஃபார்முலாஸ்லாம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பொட்டன்ஷியல் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட். கிராவிடேஷன்ன்றது ஏன் டிஃபிகல்ட் ஆகுதுன்னா, இந்த செயின் தெரியாமனால தான். ஃபீல்டு பொட்டன்ஷியல் ஏன் கனெக்ஷன் எதுக்கு வரணும். சரி, நீங்க கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம், நான் இந்த கிளாஸ்லயே நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், ஏன் பொட்டன்ஷியல் வேர்டை டிஃபைன் பண்ணணும். ஃபார் மேத்தமெட்டிக்கல் சிம்பிளிசிட்டி தான். ஓகே, இப்போ நம்ம பொட்டன்ஷியல் படிக்கிறோம்ல, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். ஃபீல்டு எதுக்கு படிச்சோம், ஒரு மாஸ் எம் சுத்தி ஃபீல்டு இருக்கும், அந்த ஃபீல்டு எம்ல ஒரு சார்ஜ் ஒரு மாஸ் கொண்டு வச்சீங்கன்னா இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபார்முலா வந்து m0 × E வெக்டர். அந்த ஒரு ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கும் நம்ம என்ன டிஃபைன் பண்றோம், ஒரு பொட்டன்ஷியல் டிஃபைன் பண்றோம். ஃபீல்டு இருந்தா அந்த இடத்துல பொட்டன்ஷியல் இருக்கும், அதோட ரிலேஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ரைட்டா, இது பேர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், லைக் பொட்டன்ஷியலோட யூனிட். சரியா? ஸோ இப்போ லாஸ்டா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னது, நம்ம ஒரு மாஸ் எம் வீன்ற பொட்டன்ஷியலை வச்சோம் அப்படின்னா எவ்வளவு பொட்டன்ஷியல் எனர்ஜி டெவலப் ஆகுது. When m0 mass is kept in a potential V, you will get a potential energy U is being developed. இது வந்து ஒரு கிராவிடேஷனல் ஃபீல்டு. இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு ஏன்ற ஒரு பாயிண்ட்ல ஒரு ஃபீல்டு இருக்கு, ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, தெரியுதா? திஸ் இஸ் a கிராவிடேஷனல் ஃபீல்ட். இந்த ஃபீல்டு இருக்கிற இடத்துல ஒரு பாயிண்ட் ஏ சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட்ல என்ன இருக்கு, ஃபீல்டும் இருக்கு, பொட்டன்ஷியலும் இருக்கு. கரெக்டா? எஸ், கிளியரா? ஸோ
நம்ம இங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னது, ஒரு m0 மாஸ கிராவிடேஷனல் ஃபீல்ட்ல வச்சனா F is the force that will be experienced. அதே ஒரு m0 மாஸ VA என்ற பொட்டன்ஷியல்ல வச்சனா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் பீங் டெவலப். ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொட்டன்ஷியல்ல மாஸ் வைக்கும்போது you will get a potential energy being developed. ஓகே, சோ இப்போ ரெண்டு மாஸுக்கு நடுவுல எவ்வளவு பொட்டன்ஷியல் எனர்ஜினா this is the formula. இதுக்கு பின்னாடி உள்ள டெரிவேஷன்ல அதுதான் இருக்கும். நான் அதான் இங்க ப்ரூவ் பண்ணிருக்கேன் டெரிவேஷன்ல. ஓகே, இதே வந்து நம்மளுக்கு n மாசஸ் இருந்துச்சுன்னா நல்லா கவனிங்க, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. இதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட டோட்டலா எத்தனை மாசஸ் இருக்கு? கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார் மோர் தென் 2 masses ஒரு 3 masses இருக்கு. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? காம்பினேஷன் 1க்கும் 2க்கும் 2 and 3 and 3 and 1. ஓகே, காம்பினேஷன் ஆஃப் மாசஸ்க்கு யூ நீட் டு ஃபைண்ட் தி பொட்டன்ஷியல் எனர்ஜி. திஸ் இஸ் தி ஃபார்முலா. எல்லா பொட்டன்ஷியல் எனர்ஜியோட காம்பினேஷனும் நீங்க ஆட் பண்ணிடலாம். ஓகே, சரிப்பா கவனிங்க. இப்போ நம்ம ப்ரீவியஸா இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா திஸ் இஸ் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி கிரவுண்ட். சர்ஃபேஸ்ல இருந்து சம் ஹைட் போனீங்கன்னா எவ்வளவு பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்வீங்க? பிளஸ் mgh. அதே சர்ஃபேஸ்ல இருந்து கீழே போனீங்கன்னா the potential energy will be minus mgh. ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேல ரெஃபரன்ஸ் லைன் கீழன்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஆனா இது வந்து எப்ப யூஸ் பண்ணணும்? இங்க எழுதிருக்கேன் பாருங்க. you can use it only when mass m is close to the earth surface. mass m வந்து earth surface க்கு க்ளோஸரா இருக்கும்போது மட்டும்தான் you can use it. இது எல்லா டைமும் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது ஒரு அப்ராக்சிமேட் ஃபார்முலா. ஓகே, நம்ம இது வரைக்கும் கிராவிடேஷனுக்கு சாப்டருக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் இதை டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம் mgh. ஆனா கிராவிடேஷன் சாப்டர்ல அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும்ன்றத கவனிங்க. சோ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம க்ளோஸ் டு அர்த், இந்த அதுதான் இங்க டயக்ராம் வைஸ் எழுதியிருக்கேன் பாருங்க. ஒரு மாஸ் m வந்து சர்ஃபேஸ்ல இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி 0, சர்ஃபேஸ்ல இருந்து மேல போயிட்டீங்கன்னா mgh. ஆனா இந்த ஃபார்முலா எப்ப யூஸ் பண்ணணும்? ஒன்லி இன் கேஸ் க்ளோஸ் டு அர்த், தட் இஸ் தி ஹைட் இஸ் வெரி வெரி லெஸ் தென் தி ரேடியஸ் ஆஃப் அவர் எர்த். ரேடியஸ் ஆஃப் அவர் எர்த் அண்ட் மாஸ் m ஆஃப் தி எர்த் ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி நம்ம ரிவிஷன் பண்ணும்போது ஸ்மால் ஜி வேல்யூ கண்டுபிடிக்கும் போது மாஸ் ஆஃப் எர்த்தையும் மாஸ் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் எர்த்தையும் நம்ம பார்த்தோம். ரைட், இப்போ கவனிங்க. கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் மாஸ் m surface of earthல நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா this is our earth and this is a mass m, this is a potential energy. ஆனா surface வந்து some height போயிட்டீங்கன்னா r இருக்கிறதுல என்ன பண்ணணும்? r plus h. ஓகே, இப்போ வந்து சம்டைம் என்ன கேட்பானா சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்பான். இப்போ சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு மாஸ் m நான் மேல கொண்டு போறேன் அப்படின்னா நல்லா கவனிங்க. சர்ஃபேஸ்ல இருந்து இது வந்து சர்ஃபேஸ்ல இருக்கும்போது இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி, எர்த்துக்கும் மாஸ் m இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதே எர்த்துக்கும் சம் ஹைட் h ல இருக்கும்போது இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி இது ஏதோ டவுட் இருக்கா? கிளியர்? இப்ப சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம சர்ஃபேஸ்ல இருக்கிறதுக்கும் சம் ஹைட் போனதுக்கு அப்புறம் எவ்வளவு பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் இருக்கும் அப்படின்னா UH minus U surface. ஓகே, சோ ஹைட்டோடது சர்ஃபேஸ்ல உள்ளது சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஃபைனலி யூ கேன் ப்ரூவ் தட் திஸ் இஸ் தி ஃபார்முலா யூ நீட் டு மெமரைஸ். சோ சர்ஃபேஸ்ல இருந்து சம் ஹைட் போகும்போது எவ்வளவு பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் இருக்கும்? mgh divided by 1 plus h by r. இப்போ நல்லா கவனிங்க. சர்ஃபேஸ்ல இருந்து சம் ஹைட் போகும்போது திஸ் இஸ் தி பொட்டன்ஷியல் எனர்ஜி, சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி when h is very very less than r. when h is very less than capital R, அப்ப நம்ம h by r ரொம்ப ஸ்மால்னு எடுத்துக்கலாம்ல. அப்ப it will be changed into mgh. ஓகே, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். mgh ன்ற ஃபார்முலா நம்ம எப்ப யூஸ் பண்ணணும்? சர்ஃபேஸ் இருந்து மேல போச்சுன்னா ஒரு எனர்ஜி போடுவோம்ல, இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலி இட் இஸ் an approximate கேஸ். கொஞ்சம் ஸ்டடி பண்ணும்போது கொஞ்சம் டீடைலா படிங்க. ஓகே, mgh வந்து ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் this can be used only when what small h is very very less than கேபிட்டல் ஆர். ஓகேவா? இப்போ கவனிங்க, இதுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைரக்ட் ஃபார்முலாஸை நீங்க நோட் பண்ணாலே போதும். அதாவது work done by gravitational work done by external force to move a mass from A to B. A என்ற பொசிஷன்ல இருந்து B என்ற பொசிஷனுக்கு நீங்க மாத்தணும் அப்படின்னா ஒரு மாஸ் m due to an external force, the formula will be equal to what? Del U. ஓகே, அதுக்கான டீடைல் எக்ஸ்பிளனேஷன் நான் இங்க கொடுத்துருக்கேன். ஒரு மாஸ் m0 வந்து A ல இருந்து B க்கு நான் கொண்டு போறேன். This is the source mass. இதுதான் ஃபீல்டை கிரியேட் பண்ணது. இதுதான் நம்மளோட சோர்ஸ் மாஸ். இங்க m0ன்ற ஒரு டெஸ்ட் மாஸை நான் A ல இருந்து B கொண்டு போறேன். அதுக்கு தேவைப்படக்கூடிய ஒர்க் டன் தான் என்னது? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸால வரக்கூடிய ஃபார்முலா வந்து del U. ஓகே, ரைட்டா? del U இருக்க இடத்துல நான் என்ன எழுதலாம்? m0 into VB, m0 into VA. சோ அதுக்கப்புறம் VB minus VA இந்த ஃபார்முலா. ஓகே, இப்போ வந்து ரெண்டு மாஸ் வந்து ஒரு r டிஸ்டன்ஸ் இருக்கு, அதை 2r டிஸ்டன்ஸ் மாத்தணும் அப்படின்னா they will ask you what is the change in potential energy, how much work done will be required. இப்படி இருக்க மாஸை 2r மாத்தணும்னா எவ்வளவு ஒர்க் டன் தேவை அப்படின்ற மாதிரி கேட்பான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்டர்னலா we need to do the work. அப்ப del U கண்டுபிடிச்சீங்கனாலே that will be the answer. ரைட், இப்போ டீடைலா கொடுத்துருக்கேன், நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நோட்ஸ்லயும் இருக்கும். இப்போ அடுத்து கவனிங்க, பவுண்டட் சிஸ்டம், அன்பவுண்டட் சிஸ்டம். இப்ப டோட்டல் எனர்ஜி எப்பெல்லாம் நெகட்டிவ் இருக்கோ அதெல்லாம் என்னது? பவுண்டட் சிஸ்டம். எப்பெல்லாம் டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி, அதாவது எனர்ஜி ஷுட் பி லெஸ் தென் 0 இருந்தா பவுண்டட். கவனிங்க, ஒரு மாஸ் m ரெஸ்ட்ல வைக்கிறோம். டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி கைனடிக் பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி எடுத்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா இருக்கு. நம்மளா இப்ப மாஸ் m வந்து எர்த்ல இருக்கும்போது ரெஸ்ட்ல இருந்தோம் அப்படின்னா டோட்டல் எனர்ஜி இஸ் நெகட்டிவ். ஆனா when we are moving with some velocity on the surface of earth, this will be the total energy.
ஸோ half mv ஸ்கொயர் லெஸ் தென் gmm பை ஆர் அந்த கேஸ்லயும் டோட்டல் எனர்ஜி வந்து நெகட்டிவா தான் இருக்கு, பவுண்டட் சிஸ்டமா இருக்கு. ஆனா நல்லா கவனிங்க, அதே மாதிரி நம்ம பிளானட் சன் சிஸ்டம் எடுத்துக்கலாம். பிளானட் சன் சிஸ்டம்ல எடுத்து பாத்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜி வில் பி ஒன் நெகட்டிவ். அதே மாதிரி எர்த் சேட்டலைட் சிஸ்டம் எடுத்து பாத்தீங்கன்னாலும் இந்த டோட்டல் எனர்ஜி இஸ் கோயிங் டு பி நெகட்டிவ். அதே மாதிரி ஒரு நியூக்ளியஸ் சுத்தி எலக்ட்ரான் சுத்தி வருது, அங்கேயும் டோட்டல் எனர்ஜி வில் பி நெகட்டிவ். எப்பெல்லாம் எனர்ஜி நெகட்டிவா இருக்கோ அந்த சிஸ்டம் வந்து பிரேக் அவுட் ஆகாது, தே வில் பி as it is forever. புரியுதா? டோட்டல் எனர்ஜி நெகட்டிவா இருந்துச்சுன்னா அது வந்து பவுண்டட் சிஸ்டம் சொல்லுவோம், பாண்டட் சிஸ்டம். ஓகே, பவுண்டட் சிஸ்டம். ஆனா எப்ப வந்து எனர்ஜி வந்து ஈக்குவல் டு 0 ஆர் கிரேட்டர் தென் 0 ஆகும்போது அப்ப அது என்ன சிஸ்டமா மாறிடும்? அன்பவுண்டட் சிஸ்டமா மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இது நம்மளோட அர்த்ல இருந்து இன்ஃபினைட் தூரத்துல ஒரு மாஸ் m ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா வாட் இஸ் த எனர்ஜி? மாஸ் m எர்த்ல இருந்து இன்ஃபினைட் தூரத்துல இருந்துச்சுன்னா வாட் இஸ் த டோட்டல் எனர்ஜி? 0. அதே மாதிரி ஒரு மாஸ் m வந்து இன்ஃபினைட் தூரத்துல இருக்கு, பட் இட் இஸ் ஹேவிங் a kinetic energy of v dash. அப்போ வாட் இஸ் த டோட்டல் எனர்ஜி? வில் பி கிரேட்டர் தென் 0. ஸோ எப்பெல்லாம் அர்த்தை விட்டு ரொம்ப தள்ளி இன்ஃபினைட் தூரத்துக்கு போகுதோ, அது இன்ஃபினைட் தூரத்துல மூவ் ஆயிட்டு இருக்கோ, அது எல்லாமே என்னது? இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இதுக்கு பின்னாடி மெனி ரீசன்ஸ் ஆர் தேர் வை ஐ ஹவ் டிஸ்கஸ்ட் இன் திஸ் கிளாஸ்ல ஏன் இதை டிஸ்கஸ் பண்ணதுக்கு ரீசன் இருக்கு. ஏன்னா இதை பேஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் வரும்போது இன்ஃபினைட் தூரத்துல ரெஸ்ட்ல இருக்க கேஸ் சொல்லுவான், அப்புறம் இன்ஃபினைட் தூரத்துல மூவ் ஆயிட்டு இருக்க கேஸ் சொல்லுவோம். அதுக்கெல்லாம் டோட்டல் எனர்ஜி போட தெரியணும். ஓகே, அதெல்லாம் இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் பைண்டிங் எனர்ஜி? ஸோ ஒரு மாஸ் m வந்து எர்த் சர்ஃபேஸ்ல இருக்கும்போது ஒரு எனர்ஜி இருக்கு, அதே மாஸ் m வந்து இன்ஃபினைட் தூரத்துல ரெஸ்ட்ல இருக்கு, அந்த எனர்ஜி இருக்கு விச் இஸ் 0. அந்த ரெண்டு எனர்ஜியோட டிஃபரன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? பைண்டிங் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இந்த ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய எனர்ஜி, அதாவது இன்ஃபினைட் தூரத்துல ரெஸ்ட்ல இருக்கிறது, அப்புறம் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய எனர்ஜி, ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் தான் பைண்டிங் எனர்ஜி. திஸ் இஸ் ஆக்சுவலி த டெஃபினிஷன் ஃபார் பைண்டிங் எனர்ஜி. But this difference in energy is called what? Binding energy. It is further said the amount of energy responsible for object to remain bound to Earth surface. Okay. But Gmm by R என்ற எனர்ஜி தான் என்னது? Responsible for the object to remain bounded to the Earth surface. அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்க வைக்கிறோம். இப்போ அடுத்து பாருங்க, எஸ்கேப் வெலாசிட்டின்றது என்னன்னு. இப்போ ஒரு மாஸ் m வந்து நம்ம Earth surfaceல இருக்கு, அதுக்கு வந்து நான் ஒரு v வெலாசிட்டி ஒன்று கொடுக்குறேன். இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து ஒரு மாஸ் m Earth surfaceல இருக்கு, ஸ்மால் m. அதுக்கு நான் எவ்வளவு வெலாசிட்டி தரேன்? v. அப்படி v கொடுத்தனா அது கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடும்? இப்படி இருக்கக்கூடிய ஒரு மாஸ் m இட்ஸ் கோ டு இன்ஃபினைட் தூரத்துக்கு போகுது. இப்ப புரியுதா? இன்ஃபினைட் தூரத்துக்கு போயிட்டு அது ரெஸ்ட்ல இருக்கா, மூவ் ஆயிட்டு இருக்கா? we are assuming அது இன்ஃபினைட் தூரத்துல r இன்ஃபினிட்டில இருக்கு, இங்க இருந்து அது ரொம்ப தூரத்துல இருக்கு. பட் வாட் இஸ் whether it is at rest or in motion? ரெஸ்ட் கேஸா எடுத்திருக்கோம். ஓகே, சோ நம்ம இங்க வந்து எனர்ஜி கன்சர்வேஷன் அப்ளை பண்ணா அது ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சோ இந்த கேஸ்ல உள்ள எனர்ஜி this is E surface. அதே மாதிரி இன்ஃபினைட் தூரத்துல இருக்கக்கூடிய எனர்ஜி this is this one. ஓகே, சோ இது ரெண்டுத்தையும் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா you will get the escape velocity. அப்ப ஓகேவா? half m v square will be equal to gmm by capital R. ஓகே, சோ இந்த ஃபார்முலா ஆக்சுவலா எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு தெரியுதா? இத பார்த்தோன்னே உங்களுக்கு அப்சர்வ் பண்ண முடியுது. என்ன அப்சர்வ் பண்ண முடியுது? the minimum kinetic energy will be equal to what? gmm by R ன்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான படிச்சோம், which is equal to binding energy. சோ இங்க பாருங்க, நம்மளுக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகுது? the kinetic energy required from the earth surface for object to escape from earth's gravitational pull. இங்க இருந்து நம்ம ஆப்ஜெக்ட் எஸ்கேப் பண்ண வைக்கணும்னா the kinetic energy required should be equal to what? Binding energy. அதுதான் இங்க நான் பேசியிருப்பேன். அங்க இருந்து எஸ்கேப் வெலாசிட்டி ஃபார்முலா நமக்கு வந்துரும். ரைட், குட். இப்போ இது வந்து சர்ஃபேஸ்ல இருந்து இருக்கக்கூடிய எஸ்கேப் வெலாசிட்டி 11.2 km/s. ஓகே, மினிமம் குறைஞ்சபட்சம் this is the velocity which is required for object to make from இந்த கண்டிஷன்ல இருந்து இந்த கண்டிஷனுக்கு மாத்தணும் அப்படின்னா எவ்வளவு வெலாசிட்டி தேவை? குறைஞ்சபட்சம் 11.2 km/s. ஓகே, அதே இப்ப நம்ம பார்த்தது சர்ஃபேஸ்ல இருந்து நம்ம எஸ்கேப் வெலாசிட்டி பார்த்தோம். அதே ஹைட்ல இருந்து த்ரோ பண்றோம்னு வைங்க, அப்போ ஃபார்முலா இருக்க இடத்துல என்ன பண்ணும்? வெறும் r போடாம r plus h. புரியுதா? r plus h போடணும். r ன்றது ரேடியஸ் ஆஃப் எர்த், எக்ஸ்ட்ரா வந்து h. ஓகே, இப்ப சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆர் தேர். சர்ஃபேஸ்ல இருந்து நீங்க த்ரோ பண்ணும்போது இந்த எஸ்கேப் வெலாசிட்டில எங்கேயுமே டைரக்ஷன் ஆஃப் த்ரோன்னு எதுவும் கிடையாது. ஸோ எந்த டைரக்ஷன்ல த்ரோ பண்ணாலும் v ல த்ரோ பண்ணாலும் இட் வில் எஸ்கேப் டு தி இன்ஃபினிட்டி. ஓகே, அதனால டைரக்ஷனை பொறுத்து எஸ்கேப் வெலாசிட்டி டிபெண்ட் ஆகாது. அதே மாதிரி நம்ம ஏர் ரெசிஸ்டன்ஸை இன்க்ளூட் பண்ணல. நம்ம இந்த எனர்ஜி கன்சர்வேஷன் யூஸ் பண்ணும்போது ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஏர்ன்றது ஒரு ஃபேக்டர் எடுக்கல, வேக்யூம் மாதிரி எடுத்தோம். ஆக்சுவலா ரியல் டைம்ல ஏர் இருக்கும் இல்லையா? அதனால 11.2 km/s அதிகமா தேவைப்படும். ஓகே, அதுக்கப்புறம் நான் ஒரு இதுக்கும் கண்டிஷன் எழுதியிருக்கேன் பாருங்க. v is equal to v, v greater than v, v less than v. இதெல்லாம் என்ன நடக்கும்? அதே மாதிரி v is equal to v naught. v is equal to v naught என்றது ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டி. அந்த வெலாசிட்டியில நான் த்ரோ பண்ணா என்ன ஆகும்? earth that object will make a circular path. அது வந்து அர்த்த சுத்தி வரும். அந்த வெலாசிட்டிக்கு பேர் என்னது? ஆர்பிட்டல் வெலாசிட்டி. அந்த பாத் will be circular.
ஓகே, அது எல்லாமே டீடைல்டா நான் டயக்ராம்ஸோட கொடுத்துருக்கேன், பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. எஸ்கேப் வெலாசிட்டி வந்து எதெல்லாம் பொறுத்து மாறும். இப்போ அர்த்னா 11.2 km/s. அதே இஃப் யூ டேக் அ மூன் இட் வில் வேரி அக்கார்டிங்லி. ஓகே ரைட், கவனிங். அடுத்து வந்து மோஷன் ஆஃப் சேட்டலைட் வந்து நம்ம எஸ்கேப் அந்த ஆர்பிட்டல் வெலாசிட்டி கண்டுபிடிக்க போறோம். அதுக்கப்புறம் டோட்டல் எனர்ஜி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது ஃபார்முலா ப்ராப்ளம்ஸே சரி, ஸ்கூல் எக்ஸாம்ஸே சரி. ஸோ இப்போ வந்து எர்த்தை சுற்றி என்ன ஆகுது, ஒரு சேட்டலைட் இஸ் ரிவால்விங். அதுக்கு நம்ம என்ன பண்றோம், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ், இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் பீங் ப்ரொவைடட் பை தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அங்க வந்து எஸ்கேப் வெலாசிட்டி நமக்கு கிடைக்குது. ஓகே, எஸ்கேப் வெலாசிட்டி சாரி ஆர்பிட்டல் வெலாசிட்டி கிடைக்குது, அந்த ரொட்டேட்டிங் பாத்தோட ஆர்பிட்டல் வெலாசிட்டி கிடைக்குது. அதுல வந்து நம்ம h0 போட்டோம்னா சேட்டலைட் க்ளோஸ் டு அவர் எர்த் வந்து 7.9 km/s ரிவால்வ் ஆகும் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஓகே, 2 gm/R. ஓகே, அதே மாதிரி டைம் பீரியட் ஆஃப் சேட்டலைட் அப்படின்றது V0 is equal to R omega. ஓகே, ஸோ V0 equal to R omega வச்சு நீங்க என்ன கண்டுபிடிக்கலாம், டைம் பீரியட் கண்டுபிடிக்கலாம். T square is proportional to R power 3. இதை நோட் பண்ணிக்கோங்க, T square is proportional to R power 3 and the T is independent of the mass of our earth, radius of our earth. Sorry, depending on that. இந்த டைம் பீரியட் வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணுது, கேபிட்டல் M, கேபிட்டல் R, அப்புறம் H, இதெல்லாம் டிபெண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ வந்து அட் த சேம் டைம் ஸ்பெஷல் கேஸ், அதாவது H0 R is equal to capital R மாறும். அதாவது சேட்டலைட் க்ளோஸ் டு அவர் எர்த், திஸ் வில் பி த டைம் பீரியட். அண்ட் இப்போ நம்மளோட டைம் பீரியட் என்னது, ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்னு சொல்லுவோம். அது வந்து நம்மளோட சேர்ந்து சுற்றி வரும். அப்போ அதோட டைம் பீரியட் என்ன வரும், 24 hours. ஸோ அதுக்கு வந்து டைம் பீரியட் 24 hours. எனர்ஜி ரிலேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா வில் கெட் த எனர்ஜி ரிலேஷன். ஸோ திஸ் இஸ் த கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் this is the total energy. Okay, so this is a graph you need to memorize it. This is a very important graph you need to memorize it. கண்டிப்பா டெஸ்ட் பண்ணுவோம், kinetic energy, potential energy, total energy ஓட கிராஃப்லாம். ஓகே, லாஸ்டா வந்து கெப்லர்ஸ் லா, அதாவது எலிப்ஸோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்மே நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இது நீங்க மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரே ஒரு ஷேப்புக்கு மட்டும் தான் டீடைலா படிக்கணும். ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கெப்லர்ஸ் லா படிக்கணும் தேவைப்படும். டீடைலா நான் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதுதான் எலிப்ஸோட ஈக்குவேஷன். ஓகே, டைரக்ட்ரிக்ஸ்னா என்னது, எசென்ட்ரிசிட்டியோட ஃபார்முலா என்னது, ஏனா என்ன, பீனா என்ன. ஏனா செமி மேஜர் லென்த், பீனா என்னது, செமி மைனர் லென்த். இது எல்லாமே பார்த்தோம். ஆனா எலிப்ஸ்ல ரெண்டு டைப் இருக்கு, திஸ் இஸ் டைப் 2 அண்ட் திஸ் இஸ் டைப் 1. நம்ம டைப் 1 படிச்சாலே போதும். ஸோ கெப்லர்ஸ் லான்றது ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் டு ஸ்டடி த மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அரௌண்ட் அவர் எர்த், சன். ஓகே, பிளானட்டரி மோஷன்ஸ் படிக்கிறதுக்கு கெப்லர் கொடுத்த 3 லா. இந்த 3 லாமே இட் இஸ் கால்ட் அஸ் அன் எம்பிரிக்கல் லா. அதுக்கு என்ன அர்த்தம், what does it mean? Empirical law means it is based on the observation அப்படின்றது அர்த்தம். இப்போ வந்து let's take first law. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. ஓகே, each planet moves around the sun in elliptical orbit with sun at one of its foci. ஒரு எலிப்ஸுக்கு 2 ஃபோக்கஸ் இருக்கும், இது F1 and this is F2. ஏதாவது ஒரு ஃபோக்கஸ்ல சன் இருக்கும், பிளானட்ஸ் எல்லாம் அதை சுத்தி ரிவால்வ் ஆகுது எலிப்டிக்கல் பாத்ல அப்படின்றதான் இது. ஸோ பெரிலியன், அப்பிலியன் அப்படின்றதெல்லாம் இன்னும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் லான்றது the time period of the rotation will be proportional to the semi-major axis power 3. T square will be proportional to A power 3 அப்படின்றா. Okay, so this is the expression. Okay, so நம்ம ஆல்ரெடி நம்ம சேட்டலைட் ஃபார்முலாவை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா you can also prove that T square is proportional to R power 3ன்றது பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து செகண்ட், அதாவது கெப்லர் செகண்ட் லால வந்து we will discuss about angular momentum and energy of the satellite. angular momentum பத்தி படிப்போம், அப்புறம் energy of the satellite planet பத்தி we will study. ஸோ அதுல வந்து ஸோ மொமெண்டம் P is equal to mv நம்மளால பார்க்க முடியுது. ஆங்குலர் மொமெண்டமோட ஃபார்முலா வந்து என்னது, R cross P வெக்டர். ஸோ ஆரிஜின்ல இருந்து அந்த மாசனுக்கு வரையறது R வெக்டர் அண்ட் P வெக்டர் இஸ் மொமெண்டம் வெக்டர். ஓகே, வெலாசிட்டியோட டைரக்ஷன் கண்டினியூஸா சேஞ்ச் ஆகும், ஸ்பீடும் கண்டினியூஸா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ பட் ஆங்குலர் மொமெண்டமோட ஃபார்முலா வந்து வில் பி a கான்ஸ்டன்ட். இப்போ ஆங்குலர் மொமெண்டம் வந்து mvr sin θ இல்ல, அதோட வேல்யூ எப்பவுமே என்னவா இருக்கணும், கான்ஸ்டன்டா இருக்கும். அதுக்கு பின்னாடி டெரிவேஷனுக்குள்ள நம்ம போகல. இப்போ மொமெண்டம் கான்ஸ்டன்டா இருக்கணும்னா எது ஜீரோவா இருக்கணும். இப்போ இங்க பாருங்க, டார்க் ஆன் த பிளானட் வில் பி 0. இப்போ டார்க் 0 ஆகுதோ அப்பதான் ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட் சொல்ல முடியும். கரெக்டா, பெரிலியான் அண்ட் அப்ளியான்ல மட்டும் நம்மளுக்கு வந்து ஸ்பெஷல் கேஸ் ஈஸியா இருக்கும், ஏன்னா டீட்டாவோட வேலை 90 டிகிரி வரும். அது பெரிலியான் அப்ளியான்றது ரொம்ப முக்கியமான கேஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டோட்டல் எனர்ஜி ஜஸ்ட் நீங்க டைரக்டா ஆட் பண்ணாலே போதும், டோட்டல் எனர்ஜி. அண்ட் வாட் இஸ் கெப்லர்ஸ் லா ஓட ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்னா, ஒரு T1 டைம்ல இதுதான் ரேடியஸ் வெக்டர், இது சன்னு, இதான் பிளானட்னு வைங்க. நல்லா கவனிங்க, இதான் சன்னு, இதான் பிளானட். ஒரு பிளானட் வந்து T1 டைம்ல ஏல இருந்து A டேஷ்க்கு போகுது. ஒரு பிளானட் ஏல இருந்து எங்க போகுது, A டேஷ்க்கு போகுது. எவ்வளவு ஏரியா ஸ்வீப் பண்ணுது,
A1 is the area swept. அதே மாதிரி B ல இருந்து B டேஷ்க்கு போகுது, எவ்வளவு ஏரியா ஸ்வீப் பண்ணிருக்கு A2 ஏரியா. இப்போ என்ன சொல்றான்னா T1 டைம்ல எவ்வளவு ஏரியா ஸ்வீப் பண்ணுச்சு, ரேடியஸ் வெக்டார் A1. அந்த பிளானட் போன பாத்துல அந்த ஏரியா ஸ்வீப் பண்ணிருக்கல, திஸ் இஸ் தி ஏரியா. அந்த ரேஷியோஸ் எப்பவுமே என்ன இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும், which will be equal to L/2m. ஓகே, ஸோ அதுதான் இங்க சொல்ல வருது. இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இந்த A/T என்ன எதுக்கு ஈக்குவலா, ஆங்குலர் மொமெண்டம் டிவைடட் பை 2m, வேற m is the mass of the, இது வந்து mass of the planet. ஓகே, L/2m, mass of the planet. கிளியரா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?